ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மெகந்தி வீடியோவில் வந்து வைன்ஸ் டைப் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. வேவி லைன் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைன் நம்ம வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த லீஃப் டிசைன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் விட்டு. நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ் விட்டுருக்க பிளேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்க வந்து ஃப்ளவர் மாதிரி ஒரு சின்ன மோட்டிவ் வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதை சுற்றி இது போல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. 4 டாட் இல்லைன்னா 5 டாட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் லீஃப் வந்து லென்த்தாக வேணும்னா நீங்கள் லென்த்தாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டிசைனில் வந்து வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம மரத்துலலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? கிளைலாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைப் தான் வந்து நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது தேர்ட் டிசைனில் வந்து இது போல் டெய்ல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. டெய்ல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் டிசைன் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த லீஃப் டிசைன் வந்து இதில் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் லீஃப் டிசைன் தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் டியர் ட்ராப்ஸ் கூட ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸ் வந்து இது எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷன்லேயே வந்து நீங்கள் அந்த லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா லீஃப் நல்லா இருக்காது. டிசைன் பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டிசைனில் வந்து இது போல் வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது போல் ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கிறோம் ஸ்பேஸ் விட்டு. ஸோ நம்ம ஸ்பேஸ் விடுறோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் எம்டி பிளேஸில் வந்து நீங்கள் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக வந்து இது போல் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைனில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஸ்பைரலு 3 டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பைரல் 3 டியர் ட்ராப்ஸ் இது போல் ஷார்ட் பண்ணி கொண்டு வாங்க.
ஒரு டியர் ட்ராப்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் போடுறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் போடுறது வந்து இன்னும் ஷார்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது போல் சென்டரில் ஒரு டாட் வச்சு கீழே இழுத்து விட்டுருங்க. ஸோ சேம் இதே மாதிரி தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே எனக்கு வந்து பிளேஸ் இல்லைன்றதுனால நான் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிசைனில் வந்து வேவி லைன் வந்து இது போல் 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இது போல் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. டாட் எல்லாமே வந்து நான் ஈவனாக வைக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு டாட் பெருசாகவும் இன்னொரு டாட் வந்து சின்னதாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த சைடு வந்து நான் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 5th டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிசைனில் இது போல் வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. வேவி லைன் ட்ரா பண்ணிவிட்டு 3 டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து லீஃபாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடும் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்பேஸ் விடுற பிளேஸில் வந்து நான் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த டாட் வந்து எப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து டாட் பார்த்துப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் டாட் வச்சு நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிங்கிள் டாட் வைக்கணும்ட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் டாட் கூட நீங்கள் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிசைனில் வந்து இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாட் வச்சுட்டு இது போல் ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் சின்னதாக வந்து ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து என்ன பண்ணுறேன்னா இது போல் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் சின்ன சின்ன டாட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எயித்து டிசைனில் வந்து இது போல் வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டபுள் லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் தின் லைனாக கொண்டு வந்துடுங்க. ஸோ இது போல் டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஒரு சைடு. ஒரு சைடு வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இது போல் லீஃப் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவே தான் நம்ம இதே எலமெண்ட்ஸ் தான் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணுங்கள். என்னென்ன எப்படியெல்லாம் போடலான்ட்டு கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வெளியே வந்து அவுட்லைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 9th டிசைனில் வேவி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
ட்ரா பண்ணிட்டு இது போல் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டென்த் டிசைன் வந்துட்டோம். ஸோ டென்த் டிசைனில் வந்து இது போல் சின்ன லீஃப் வந்து ட்ரா பண்ணுங்க. அதை ட்ரா பண்ணிவிட்டு இது போல் ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. 9th டிசைனே வந்து இன்னொரு டைப் போடலாம். இப்போ வந்து நம்ம டாட் வந்து 2 டாட்டும் ஒரே மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அப்படி இல்லாமல் 2 டாட்டுக்கு சென்டரில் ஒரு டாட் வர மாதிரி அந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அது மாதிரி கூட நம்ம டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 10th டிசைனில் வந்து ஒரு லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைன்ஸ் மேலே ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோடைய ஃபைனல் லுக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11th டிசைனில் வந்து பேபி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது போல் வந்து 2 லைன்ஸ் தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சிங்கிள் லைன் கூட ட்ரா பண்ணிவிட்டு கூட இதே டிசைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த லைன்ஸில் தான் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னும் கூட கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எந்த லைன்ஸில் வேணாலும் நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு வந்து நீங்கள் டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இது போல் மேலே இழுத்து விட்டுருங்க லீஃப் மாதிரி. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு இது போல் லைன்ஸ் மேலே டாட் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.